சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணி நேரங்களுக்குள்ள மத்திய கிழக்கில் இடம்பெறும் முக்கியமான தகவல்களின் சுருக்கங்களை இப்போது பார்ப்போம். ஈரான் இஸ்லாமிய குடியரசு வீழ்த்தப்படும் என்ற ஒரு கனவை மேற்கத்திய ஊடகங்களும் ஏகாதிபத்திய சக்திகளும் கடந்த 40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு பகல் கனவாகவே கண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே ஈரானுக்கு நடந்த அந்த மக்கள் புரட்சி இந்த அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகள் நினைச்சது சென்ற முறை அரபிய வசந்தத்தில் லிபியா, டியூனிசியா, எகிப்து போன்ற நாடுகளை பிரட்டியது போல இந்த ஈரானியம் பிரட்டி விடலாம் என்று பாவி மக்களை தூண்டியது மாத்திரமல்லாமல் ஜனநாயகத்துக்கு முரணான வகையில் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி ஈரானுடைய நிலைத்தன்மையை சிதறடிக்க முனைந்தது இந்த ஐரோப்பாவும் இந்த அமெரிக்க நாடுகளும் என்று ஈரான் சார்பான ஊடகங்கள் இன்று குறிப்பிடுகிறது. இறுதியில் இது ஒரு பகல் கனவு போல டொனால்ட் ட்ரம்புக்கும் ஐரோப்பிய அரசியல்வாதிகளுக்கும் மாறிப்போனது என்று ஊடகங்கள் கூறுகிறது. ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து எப்படியாவது நாட்டுக்குள் ஒரு கிளர்ச்சி செய்யலாம் என்று மிக நீண்ட திட்டமிடலே இந்த மொசாடோடு அமெரிக்காவோடு கைகோர்த்து நிற்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது மிக பெரிய ஒரு நீண்ட இறுக்கமான பொருளாதார தடையை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக சுமர்த்தி ஈரானுடைய காசி நாணயங்களுக்கு பெறுமதியற்ற ஒரு நிலையை சர்வதேசத்தில் ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அதிக மசகு எண்ணெய் உற்பத்தி செய்கிற ஒரு நாடு வெனிசுலா. அப்படியா இருந்தால் அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்க வேண்டும். அதே போல தென் அமெரிக்கா நாட்டில் மிக அதிகமான தங்க குவியல்கள் யார்கிட்ட இருக்குது? வெனிசுலாட தான் இருக்குது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது வெனிசுலாவுடைய பணம் எவ்வளவு பெருமதியாக இருக்க வேண்டும். வெனிசுலாவோடு ஒப்பிடும் போது மிக குறைந்த அளவு மசகு எண்ணெய் எரிபொருள் உற்பத்தி செய்கிற நாடான குவைத்துடைய டினார் எவ்வளவு பெருமதியாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் அதிக எண்ணெய் உற்பத்தி செய்கிற இந்த வெனிசுலாவுடைய பண பெருமதியும் நிலைமையும் மிகப்பெரிய மந்த கதையில், அதாவது அவர்களுடைய நாணயம் சர்வதேசத்தில் பெருமதியற்ற நிலைக்கு மாறியது. காரணம் அந்த அளவு பணவீக்கம். இதே நிலைமை தான் இந்த ஈரானுடைய நிலைமையும். இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் வெனிசுலா மீது தொடர்ந்து இடைவிடாது சட்டவிரோத பொருளாதார தடையினால் அவர்களால் வளர்ந்து வர முடியாது. அதே போல ஒரு நிலைமையை ஈரான் மீது ஏற்படுத்தி மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக வெறுப்புணர்வு கொள்ள செய்து தங்களுடைய, அதாவது மொசாடுடைய ஆதரவு ஆட்களை கொண்டு ஏனைய பாதிக்கப்பட்ட ஈரானியர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரும் அரச எதிர்ப்பு படையாக சென்ற நாட்களில் உருவாக்கி ஈரானை நிலைக்குலை செய்ய பார்த்தார்கள். ஆனால் ஈரானோ மிக தெளிவாக இரும்பு கரம் கொண்டு துப்பாக்கிகளையும் ஆயுததாரிகளையும் இனம் கண்டு மிக சரியான நடவடிக்கை எடுத்தது. இதுவரை கிடைக்கும் தகவல் படி சுமார் 3000 பேர் இந்த ஈரானுக்குள் உள்நாட்டு கலவரங்களினால் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஈரானிய ராணுவம் சிலரை துரத்தி சென்று சுட்டு தள்ளியுள்ளது. வெளியில இந்த அமெரிக்க இஸ்ரேலிய நக்கிகள் பேசுவாங்க என்று சொன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான வேலை, அதாவது மக்களை அநியாயமாக சுட்டு தள்ளுகிறான், இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பேசுறாங்க, எழுதுறாங்க. எங்கேயாவது உங்க நாட்டிலேயோ எங்க நாட்டிலேயோ அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் எதிர்ப்பு செய்யறது வளமை. ஆனா அந்த போராட்டங்கள் எல்லாம் பொதுமக்கள் ஆயுதம் தூக்கி வந்தாங்களா அப்படி நம்ம பார்த்திருக்கிறோமா? அப்படி பார்த்தா அந்த நாடு என்ன செய்யும்? உதாரணமாக இந்தியாவில் இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்குள்ள ஒரு ஆயுததாரி குரூப் வந்து உள்ளால இறங்கி அரச படைகளை சுடுவதுன்னு சொன்னா இந்திய அரசாங்கம் அந்த போராட்டக்காரர்களை பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கும்? இதெல்லாம் போராட்டம் அல்ல, பயங்கரவாதம். இந்த வகையிலே சகோதரர்களே, ஈரான் சொல்லுது இப்ப நம்ம நாட்டுக்கு மேல இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள்லாம் விதித்திருக்கின்ற அந்த பொருளாதார தடை என்பது இது பயங்கரவாதம். அதாவது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா எகனாமிக் டெரரிசம், அதாவது பொருளாதார பயங்கரவாதம் என ஈரானிய ஊடகங்கள் இதுக்கு வர்ணிக்கிறது. இதன் மூலம், அதாவது இந்த மாதிரி தடைகளை ஏற்படுத்தி மக்களை இருக்குவதன் மூலம் நாட்டுக்குள் ஆயுதங்களை கொடுத்து பயங்கரவாதத்தை இலகுவாக உருவாக்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த ஈரானிய உற்பத்திகளை சர்வதேசத்துக்கு சந்தைப்படுத்த விடாமல் தடுத்து ஈரானை பெங்களோடாக்கி மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார்கள் இந்த மேற்கத்திய அமெரிக்க, இஸ்ரேலிய கம்பெனிகளும் நாடுகளும் என்று இன்று பரவலாக ஈரானிய ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இன்று ஈரானுடைய நாணயத்துக்கு யூரோவுடைய நாணயத்தை ஒப்பிடும் போது, யூரோங்கிறது ஐரோப்பிய நாடுகளுடைய பணப்பெறுமதி. இந்த வகையிலே ஒரு யூரோவை கொண்டு போய் ஈரானில் நாம் மாற்றம் செஞ்சால் ஒரு யூரோவுக்கு சுமார் 16,92,000 ஈரானிய காசுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு யூரோவுக்கு தான் இந்த 16,92,000 ஈரானிய காசுகள். அதே நேரத்தில் ஒரு டாலரை கொண்டு போய் ஈரான்ல போய் வாங்க போனா ஒரு டாலருடைய பெறுமதி ஈரானுடைய காசியில் ஒரு டாலருக்கான பெறுமதி 14,51,610 என அன்னளவாக இன்று நாணய மாற்று பெறுமதியில் காட்டுகிறது. அந்த அளவு இன்று யூரோவுடைய, டாலருடைய பெறுமதி ஈரானுக்குள் அதிகரித்து விட்டது. ஈரானிய காசி பண பெறுமதி அப்படியே சரிந்து மிகப்பெரிய பணவீக்கத்தை சந்தித்து விட்டது. இலங்கையுடைய ஒரு ரூபாய் இப்போது நாம் ஈரான்ல கொண்டு போய் மாத்தினா 136 ஈரானுடைய காசி, 136 ஈரானுடைய ரியால்களை நாம் பெறலாம். ஒரு ரூபாய் ஈரான்ல 136 ரூபாய். அந்த அளவு இலங்கை நாணயத்தின் பெறுமதியை விட உலகத்தில் அதிக பெட்ரோல் உற்பத்தி செய்கிற நாடுகள் ஒன்று ஈரானுடைய நாணயம் கீழே விழுந்து விட்டது. இங்கே இருக்கிற
ரூபாவை கொண்டு போனா அங்க 136 ஈரானிய ரியால்களை வாங்கலாம். அப்படியே இருந்தா நாங்க இங்கே 100 ரூபா கொண்டு போனா அங்க என்ன செய்யலாம், 13,600 ரூபாய் 13,600 ஈரானிய ரியால்களை வாங்கலாம். அந்த அளவு ஈரான் காசு பெருமதி இல்லாம ஆக்கிட்டாங்க இந்த ஐரோப்பா அமெரிக்க நாடுகள்லாம். ஆகவே இவ்வாறான பொருளாதார பயங்கரவாத சூழ்நிலைகளை உருவாக்கியதனால் ஈரானுக்குள் ஒரு பெரும் அதிருப்தி அந்த நாட்டு மக்கள் அந்த அரசாங்கத்தின் மீது ஏற்படுத்தி விட்டார்கள். குறிப்பாக கொமைனி மீது ஏற்படுத்துவதற்கான வேலையை இந்த நாடுகள் மிக அழகாக திட்டமிட்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, சில காலங்களுக்கு முன்னுக்கு நாங்க சின்ன போத்தல்ல 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் கொண்டு வந்து வாகனங்களுக்கு ஊத்தணும். மனசால் அந்த அரசாங்கத்தை எவ்வளவு வெறுத்தோம். அதைவிட மிக பூதாகரமான ஒரு நிலையை தற்போது ஈரானுக்குள் தோற்றுவித்து விட்டார்கள் இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள். இந்த வகையில் அடுத்தது இந்த ஈரான் என்ன செய்ய போகுது என்று தெரியல. ஆனால் ஈரானுடைய அரசாங்கம் தொடர்ந்து இன்று கூட நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கவலைப்பட வேண்டாம், மிக விரைவில் நாங்கள் சுய பொருளாதாரத்தை உருவாக்கி தலை நிமிர்ந்து காட்டுவோம் என்று ஈரான் மக்களுக்கு ஈரான் அரசாங்கம் மற்றும் 86 வயதான அலி காமேனி அவர்களும் நம்பிக்கை தெரிவிக்கும் வகையில் குறிப்பிடுகிறார். ஆனால் இதனை எல்லா ஈரானிய சாமானிய மக்களும் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் அது சாத்தியமில்லாத ஒரு நிலைமையாக அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பினர்வு, போராட்ட உணர்வு, அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு ஈரானிய மக்களின் பாதி பேருக்கு இருக்கின்றதாகவே தகவல் தெரிவிக்குது. ஆகவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஈரானை எப்படியாவது தாக்குவோம் என்று சொல்லி மேற்கத்திய ஆதரவோடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் தீட்டினாலும் சூழ்நிலைகள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. காரணம், வடகொரியா கூட ஈரானை தாக்கும் போது நாங்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் ஈரானுக்கு பின்னால் நிற்போம் என்று நேற்று கிம் ஜாங் உன் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான செய்தி. அது மாத்திரமில்லாமல் சீனா பெரும் தொகை ஆயுதங்களை ஈரானுக்கு தற்போது சப்ளை பண்ணியுள்ளது. அது இல்லாமல் SU-1 பாதுகாப்பு, ரஷ்யாவுடைய முதல் தரமான ஏவுகணை திட்டங்கள் ஈரானின் பல மாகாணங்களில் பொருத்தப்பட்டு வரும் செய்திகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால தான் ஈரானுக்கு அடிப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சில செய்திகளை கேட்டேன். இஸ்ரேல் அரசாங்கம் மிகப்பெரிய கிரவுண்ட் போர்சஸ், அதாவது தரைமார்க்கமாக ஒரு இடத்துக்குள்ள நுழைறதுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவே இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. அதாவது இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன செய்தாம், இப்போது நாட்டில் உள்ள சகல வைத்தியசாலைகளையும் எலர்ட்ல உச்சக்கட்ட தயார் நிலையில் இருக்கும்படியும், மருந்து பற்றாக்குறைகள் நிலவும் போது அவற்றை உடனடியாக தீர்க்குமாறும், மேலதிக அவசர சிகிச்சை மருந்துகளை உடனடியாக போதுமான அளவு ஒவ்வொரு வைத்தியசாலைகளும் பெற்றுக்கொள்ளும்படி எலர்ட் செய்து வருவதும் இன்று செய்திகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஈரானோட கொள்ளும் போது ஈரான் நிச்சயமாக இஸ்ரேலை தாக்கும். ஆகவே மிகப்பெரிய தேவை வைத்தியசாலைக்கு உண்டு அப்படின்னு சிந்திக்கக்கூடியது போலதான் இந்த செய்திகள் உள்ளது. இதேவேளை தற்போது தரைப்படை, இஸ்ரேலுடைய தரைப்படை தயாராகி வருவதற்கான காரணங்கள் பல கோணங்களில் ஊடகங்கள் பேசுகிறது. சம்டைம் ஈரான் மீது அமெரிக்கா திடீரென்று கடுமையான தாக்குதல் செய்யலாம், அதற்காக ஈரானில் இருக்கின்ற கைகூலிகள் பெரும்பாலான மக்கள் அமெரிக்க படை ஈரான் மண்ணில் இறங்குறதுக்காக உதவி செய்யலாம். அவ்வாறு உதவி செய்யும் போது இந்த இஸ்ரேலிய படைகளும் ஈரானுக்குள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே தான் இவர்கள் அந்த ஈரானை மாதிரி ஒரு அமைப்புல பெரும் பயிற்சிகளை தற்போது இஸ்ரேலிய ராணுவம் செய்து வருவது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயமாக உள்ளது. அதேவேளை நான் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது செய்திகள் வருகிறது, தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய 2 விமான தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுல ஒன்று USS ஆப்ரஹாம் லிங்கன், இரண்டாவது கப்பல் USS ஹரி ட்ரூமேன் என்கிற இன்னொரு மிகப்பெரிய விமான தாங்கி கப்பல். இந்த USS ட்ரூமேன் என்கிற கப்பல் நான் நினைக்கிறேன் 2வது முறையாக மத்திய கிழக்கு வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா உங்களுக்கு தெரியும், USS ட்ரூமேன் என்கிற கப்பல்ல இருந்து ஹூதிகளுக்கு விமான தாக்குதல் செஞ்சாங்க. அப்போது உயர் ரேடார்கள் பாதுகாப்பு மிக்க அந்த USS ட்ரூமேன் கப்பலை ஹூதிகள் தாக்கி கப்பல்ல பெரியதொரு ஓட்டை எடுத்த போது கப்பலோ அவசரமாக ஜித்தாவுடைய துறைமுகத்தில் கொண்டு போய் நிறுத்திய கதை, அதனுடைய சேட்டலைட் படம் எல்லாம் எங்களுடைய முன்னைய பதிவுகளில் நாங்கள் காட்டியிருக்கிறோம். ஆகவே ஹூதிகளே இந்த கப்பல் மீது கை வைத்திருக்கின்றார்கள் என்றால் ஈரானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதேவேளை இந்த செய்தி, அதாவது தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் செய்தி என்ன தொடர்ந்து சொல்லுது சொன்னா, சுமார் இதுவரை கணக்கிடப்பட்டபடி 180 போர் விமானங்கள், அதற்கு அதிகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் டஜன் கணக்கான குரூசர்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 10,000 மாலுமிகள் உட்பட பெருந்தொகை கடற்படையினர்களும் தற்போது மத்திய கிழக்கை நெருங்கி வருவதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இதெல்லாம் யாரு? அமெரிக்கன் போர்சஸ். இந்த வகையில் சகோதரர்களே, தற்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்க ஈரானை தாக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஈரானோடு போர் செய்வதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அமெரிக்கா செய்து வரும் தகவல்கள் ஈரானிய உயர்மட்ட புலனாய்வுகள் மிக தெளிவாக அறிந்துவிட்டதாகவும், அதற்கான உயர்மட்ட கூட்டங்கள் எல்லாம் கொமைனி தலைமையில் ஒன்று கூட்டப்பட்டிருப்பதாகவும் செய்தியில் வருகிறது. இதுல என்ன விஷயம் சொன்னா, இப்போது அமெரிக்காவுடைய இரு பக்கம், அதாவது அமெரிக்காவிலிருந்து பசிபிக் வழியாகவும் கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து அத்லாந்திக் ஊடாகவும் போர்க்கப்பல்கள், அதாவது விமான தாங்கி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கப்பல்கள் எங்கே வருகிறது என்றால், இலங்கைக்கு தெற்காக மாலைத்தீவிலிருந்து சுமார் 1600 கிலோமீட்டர் தூரத்தில் சாகோஸ் தீவு கூட்டம் உள்ளது. இந்த சாகோஸ் தீவுங்கிற தீவு கூட்டம் பிரித்தானியா உலகத்தெல்லாம் காலனித்துவ ஆட்சி செஞ்சு வர நேரத்தில் இலங்கையை எப்படி பிரித்தானியா ஆட்சி செஞ்சாங்களோ அது போல இந்த மொரிஷியஸ் தீவுகளையும் இந்த பிரித்தானியா தான் தங்களுடைய காலனித்துவத்துக்கு கீழே ஆட்சி செஞ்சு வந்தாங்க. பின்னர் இந்த மொரிஷியஸுக்கு சுதந்திரம் கொடுக்கிற நேரத்தில் இந்த சாகோஸ் என்கிற
இந்த தீவு கூட்டத்தை பிரித்தானியா சுதந்திரம் கொடுக்க இல்ல. 1965 ஆண்டு மொரிஷியஸ் சொல்லி தீவுகள் சிலதை விடுவித்தாலும், அதாவது சுதந்திரம் கொடுத்தாலும், இந்த சாகோஸ் தீவு கூட்டத்தை சுதந்திரம் வழங்காம பிரிட்டிஷ் இந்தியன் ஓசியன் டெரரி என்று சொல்ற ஒரு தீவாக தாங்க எடுத்துக்கொண்டாங்க. பின்னர் என்ன நடந்தது? இந்த சோமாலியாவில் தாங்க பிடிச்சி வேற ஒரு ஆளுக்கு அந்த ஏரியாவை வாடகைக்கு கொடுத்தது போல இந்த பிரிட்டன் என்ன செய்து அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சு இந்த சாகோஸ் தீவு கூட்டத்தில் காணப்படுற டியகோ கரிகா என்கிற ஒரு தீவை 50 வருஷத்துக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்க. காலப்போக்குல இனி நம்ம பிரித்தானியோட பாலியல் நண்பன் அமெரிக்கா. ஆகவே இந்த தீவு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த தீவோட ஒப்பந்தத்தை மேலும் என்ன செய்யறாங்க, இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு நீட்டி கொடுக்குறாங்க. அந்த வகையில் இவ்வாறு குத்தகை காலம் நீட்டப்பட்டதால 2036 ஆண்டு வரை இந்த டியகோ கரிகான்னு சொல்ற இந்த ஐலண்ட், இந்த தீவை அமெரிக்கா தன்னுடைய ராணுவ தளமாக அங்கிருந்து இந்து சமுத்திர நாடுகள் எல்லாம் கண்காணிக்கின்ற மையமாக அமெரிக்கா அதுல அமர்ந்திருக்கின்றான். இங்கே தான் அமெரிக்காவுடைய முக்கியமான விமான தளங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஈரான் மீது நதான்ஸ் மேல குண்டு வீசினாங்களே, அதாவது அந்த அணு உலைகள் மீது குண்டு வீசப்பட்டதே, அந்த அணு உலைகள்ல குண்டு வீசினது கத்தார்ல இருந்தோ சவுதி அரேபியால இருந்து புறப்பட்டு வந்து வீசையில, இந்த தீவுல இருந்து புறப்பட்டு வந்து ஈரான்ல போய் அந்த B2 விமானத்துல குண்டு வீசி போட்டு திருப்பி அப்படியே ரொட்டேஷன்ல இலங்கையால வந்து இந்த தீவுல தான் அந்த B2 விமானம் இறக்கப்பட்டிருந்தது. அது போலதான் தற்போது மறுபடியும் B2 விமானங்கள், இன்னும் தென்சீன கடல்ல இருந்த விமான தாங்கி கப்பல்கள், இன்னும் பல ராணுவ விமானங்கள் எல்லாம் தற்போது இந்த தீவுல இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஈரானுக்கு எதிரான முழு ராணுவ நடவடிக்கைக்காகவே தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது என்று சர்வதேச ஊடகங்கள் கண்காணிக்கிறதோ இல்லையோ ஈரான் கண்காணித்து விட்டது. ஒருவேளை அடுத்த தாக்குதல் இலங்கையை கடந்து அந்த தீவில் போய் ஈரானிய ராக்கெட்டுகள் விழுமோ தெரியவில்லை. யுத்தம் பெரிய அளவு வெடிக்கும் போது ஈரான் நிலப்பரப்பு கடல்களை கடந்து இலங்கை மாலைத்தீவு எல்லைக்குள், அதாவது இந்து சமுத்திரத்தில் காணப்படும் இந்த அமெரிக்காவுடைய தீவு வரை யுத்தம் நீளக்கூடிய, ஆபத்துகள் நீளக்கூடிய புவியியல் ரீதியான நிலைமை உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த அமெரிக்க போர்சஸ் அநேகமாக கடலுக்குள் இருந்து தாக்க மத்திய கிழக்கில் இருக்கிற ஏனைய அமெரிக்க படைகள் ஈரானுடைய கைகூலிகளை கொண்டு ஈரானுக்குள் இறங்க, அவர்களுக்கு உதவியாக இஸ்ரேலிய ராணுவம் ஈரானுக்குள் இறங்கி அலி காமேனியை கைது செய்ய போகின்றார்களா என்று சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமை உள்ளது. உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் செய்த வேலை காரணமாக அமெரிக்காவில் இருக்கிற செனட் என்ன செஞ்சது, இந்த அமெரிக்க ஜனாதிபதியுடைய சில அதிகாரங்களை குறைத்தது. அதாவது செனட் அனுமதி இல்லாம இதற்கு பிறகு எந்த நாட்டிட மேலேயும் ராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அத்துமீறல்களை செய்ய முடியாது என்று சொல்லி செனட் ஒரு சில சட்டங்களை பிறப்பித்தது. அமெரிக்காவில் அப்படி சட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய பவரை வைத்துக் கொண்டு தான் முந்தைய நாட்களில் ஈரானுக்கு அடிக்க போறேன் என்று சொல்லி ஒரு பெரும் படம் எடுத்தது. ஆனால் நேற்று செனட் டொனால்ட் ட்ரம்புக்கு விசேட அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது ஈரானை தாக்கலாம், ஈரான்ல ஜனநாயக நிலைநாட்ட, மக்களை பாதுகாக்க ராணுவ நடவடிக்கைக்கான அனுமதியை செனட் இந்த டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கிவிட்டது என்பது நேற்றைய முக்கிய செய்திகளில் ஒன்று. ஆகவே நடக்கும் அனைத்து சம்பவங்களையும் வைத்து பார்க்கும் போது இன்னும் போர் மேகங்கள் என்பது ஓயவில்லை, ஏதோ நடக்கப் போகிறது. சகோதரர்களை, நாம பொதுவாக மனிதன் வகையில கதைக்க போனா இன்று அராஜகம், அமெரிக்காவுடைய அடாவடித்தனம் இந்த பாலஸ்தீன மக்களை துண்டாடிவிட்டது. அவர்கள் கொண்டு வருகின்ற இடை நியாயங்கள் எல்லாம் மனித சமூகத்துக்கு ஏற்புடையதே கிடையாது. அவர்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு என்ற அடித்தள சிந்தனையில் தான் இந்த காசாவுடைய இடைக்கால தீர்வுகள் எல்லாம். அதே போல் இந்த ஈரானிய இஸ்லாமிய நாடுகளுடைய பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் சிதைத்து சின்னா பின்னப்பட்டு அமெரிக்காவுக்கு உலகமே அடிமையாக வேண்டும் என்ற எண்ணப்பாடில் இன்று அமெரிக்கா அராஜகம் செயற்பட்டு வருவதாக இன்று சகல ஊடகங்களிலும் பேசப்பட்டு வர விஷயம் கூட காதுகளுக்கு வந்திருக்கும். ஆகவே இதற்கான தீர்வு இனி பேச்சுவார்த்தையா அல்லது இரண்டில் ஒன்றா என்பதை நமது அறிவு நமக்கு சொல்லித்தரும். சகோதரர்களே, நபி அவர்களுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகுவதில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மத்திய கிழக்கு, இந்த அரபிய தீபகற்பத்துக்கு வேறு தேசங்களை கொண்ட மஞ்சள் நிறமான மனிதர்கள் எல்லாம் உள்ளே நுழைந்து மிகப்பெரிய யுத்தத்தை ஏற்படுத்துவார்கள். அதன் முடிவு முஸ்லிம்களுக்கு வெற்றி. 1400 வருடங்களுக்கு முன் நபிகளார் நமக்கு சொல்லி சென்றார்கள். ஆகவே அதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் உலகத்தில் இந்த இடைக்கால பொய்யான வேலைகள் தான் இந்த பேச்சுவார்த்தைகள், சமாதானம், இடைக்கால நிர்வாகம், இடைக்கால திட்டங்கள் எல்லாம். ஆனால் உள்ளே முள்ளால் எடுக்கும் காலம், சூழ்நிலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நமக்கு அனைத்து செய்திகள், சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும் போது நமக்கு புரிய கிடைக்கிறது. சரி சகோதரர்களே, அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று ஒரு திருந்தை பார்ப்போம்.